ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு ஆகுமா? எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன மத்தியான உணவுன்னு பாத்துடலாமா? அதுவும் எங்க அம்மா வீட்டுல ஸ்பெஷலா எல்லாமே எங்க அம்மாவோட ப்ரிப்பரேஷன் தான். அது என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உட்கார்ந்தாச்சு பசங்க, நானும் உட்கார போறேன். ஃபர்ஸ்ட் நான் பசங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் சாப்பாடுலாம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்துடலாம். இன்னைக்கு என்னெல்லாம் வெரைட்டின்னு நான் இலையில வைப்பேன், நீங்க ஒன்னொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் கூட்டு வச்சிடலாம். ரெண்டாவது மாங்காய் ஊறுகாய். இன்னைக்கு ஃபுல்லாக வெஜ்ஜு சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். ஏன்னா சித்திரை மாதம் முதல் நாளில், அதனால நாங்கள் வெஜ்ஜில் தான் சாப்பிடுவோம். பீட்ரூட்டு, அப்புறமா இது வெள்ளரிக்காய், வெங்காயம்லாம் போட்ட தயிர் பச்சடி. ஆல்ஃபிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாம் ஆல்ஃபிக்கு. இது என்ன, இது மோர் லாஸ்ட்டு. அப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை, இது எங்கள் சைடில் வச்சுக்கலாம். அது தானே. அப்புறமா இப்போ சோறு நம்ம வச்சுருவோம். இது எங்கள் ஊர் செங்கல்பட்டு அரிசியில் பண்ண சாப்பாடு, அதை வச்சிடலாம். பட்டு அரிசி சாப்பாடு போதுமா? ரொம்ப ஆலியாக்கும். ஏன் எல்லாம் எம்டியா இருக்கு, அந்த இலையில லாஸ்டா நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா சாம்பார். இந்த சாம்பாருக்கு எங்க அம்மா ஏதோ பேர் சொன்னாங்க. என்ன சாம்பார் இது? எங்க ஊர்ல இது வெட்டி முடிச்சான் சாம்பார். ஏன்னா எல்லா காய்கறியும் கொஞ்சம் பெருசு பெருசா போட்டு கட் பண்ணி நாங்க பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சாம்பாரை ஊற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அப்பளம். அப்பளம். ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு நமக்கு இங்கே அடை பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் அடை பாயசம் சாப்பிட போகிறேன். எப்போவுமே பெங்களூரில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பால் பாயசம் தான் வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு அடை பாயசம் வச்சு ஒரு குடி பிடிக்க வேண்டியதுதான். சரி, ஃபர்ஸ்ட் பசங்க சாப்பிட்டுட்டு நானும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாம். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். என்ன என்ன ஐட்டங்கள். டேஸ்டா இருக்கா? ஓகே, நம்ம இலையில எல்லாமே வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்கும். சாப்பிட்டுட்டு வரோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சித்திரை திருநாளுக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜு மெனு தான். எப்போ 2 நாளாக ஒரு மீன் சாப்பாடு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வெஜ்ஜில் சாப்பிட போகிறோம். இதை முடிச்சுட்டு அப்புறமா பாயாசம் சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்கிறோம் தானே. அப்பளத்தை போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம சோறு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஈவினிங் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா சர்ச்சுக்கு தான் போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே யாரோட பர்த்டேயாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் அந்தோனியார் குருசடிக்கு போவோம். அது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் ஆட்டோவில் தான் போகணும், கொஞ்சம் தூரம். அதனால் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். இங்கே ஈவினிங் 5 o'clock ஆகுது. இருந்தாலும் நம்மளுக்கு சூரிய பகவான் நம்மளை வச்சு செய்கிறாங்க.
ஒவ்வொருத்தரும் ரெடி ஆயிட்டாங்க. உள்ள ஆல்ஃபியானா நின்றுட்டு இருக்கா, இங்க வந்து எங்க மம்மி ரெடி ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இங்க வெளிச்சம் இல்லாதனால இங்க பாருங்க, ஆலியா வண்டியில எடுத்து ரெடி ஆயிட்டாங்க. எங்க போறீங்க ஆலியானா? ஆன் பண்ணிடாத, அப்புறம் சுருன்னு போயிடுவேன். ஆட்டோக்காக வெயிட்டிங். ஆட்டோ வந்தது நம்ம போக வேண்டியதான். இதுதான் எங்களோட காஸ்டியூம் நாங்கள் காமிக்கிறோம், சரிங்களா? நம்ம ஆல்ஃபியானா லாவெண்டர் கலர் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல ரெடி ஆயிட்டாங்க. இதான் அவங்களோட அவுட்லுக். லூஸ் பேண்ட் பேர் என்ன? போகி. இவங்க வந்து இந்த கெட்டப்ல லாவெண்டர்ல பாகி பேண்டா. நானும் என் தங்கச்சியும் ஹேண்ட் ஒர்க் குர்த்தி போட்டிருக்கோம். அவங்க வந்து இந்த கெட்டப்ல ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே எங்க அம்மா வந்து சாரி போட்டு அப்படியே என்னையும் கொஞ்சம் காமிச்சிடுங்க. நான் இங்கே ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ரீல்ஸ் வச்ச ஒரு குர்த்தி போட்டு ஃப்ளவர்லாம் வச்சு நான் ரெடி ஆகிட்டோம். சரி, ஓகே, நாங்கள் இப்போ இனி குருசடிக்கு போகிறோம். அங்கே போய் எங்களோட காட் கிட்ட தமிழ் புத்தாண்டு அதுவுமா போய் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு வரோம். எப்போவுமே எல்லாரும் காலையில் போவாங்க. நாங்கள் வந்து இங்கே வெயில் இருக்கறனால கொஞ்சம் ஈவினிங்காக போகலான்னு சொல்லிட்டு இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகிறோம். காட் கிட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு வந்துடலாம். வா, ஃபர்ஸ்ட் கேண்டில் பேசுவாங்க. என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தமிழ் புத்தாண்டை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். இவங்க ஆசைப்பட்டாங்கன்னு வெளியே கூட்டிட்டு போய் அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். என்னதான் வெயில் தாண்டி நம்ம வெளியே இறங்கினாலும் நம்ம போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மாதிரி போவோம்.
வரும்போது சொங்கி பங்கியாகி வருவோம். அந்த அளவுக்கு வெளியே அவ்வளோ வெயில் போன சூரிய பகவான் போன பிறகும் நம்மள அந்த ஹார்ட் வச்சு செய்து. சரி ஓகே, நம்ம வந்து தமிழ் புத்தாண்ட நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டோம். எங்க வீட்டுல இங்க வந்து நம்மளோட ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணி இதுதான் தமிழ் புத்தாண்டு. அதுவும் எங்க அம்மா வீட்டுல வச்சு நாங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாங்க காலையில பாத்துருக்க மாட்டீங்க, மத்தியானத்துல இருந்து எங்க வீட்டுல இருந்து என்னெல்லாம் நடந்ததோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றோம். இன்னைக்கு என்னது தமிழ் புத்தாண்டு, அதனால எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.